நூல் விட்டு அந்த பக்கமா இருக்கிற நூலை மேலே எடுத்தா 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த ஒரு ஸ்டிச் போட்டு காட்டுறேன். ஊசியில ரன்னிங் நூல் எடுத்துட்டு கீழே இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா ஊசிய உள்ள விடணும். செயின் ஸ்டிச் லூஸா போட்டு இருந்தாதான் இந்த ஊசி கரெக்டா ஃப்ரீயா போயிட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சுக்கு வெளியே இருந்து வரும். இப்போ மேல ரன்னிங் நூல் வரும்போது ஊசியில 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்ல முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை மேலே இழுக்கணும். இப்போ 2 லூப் ஊசியில இருக்கு. மறுபடியும் ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி இந்த 2 லூப் வழியா மேலே எடுக்கும்போது டபுள் க்ரோச்செட் கிடைக்கும். 4 டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கேன் இந்த லைன்ல. இன்னும் இந்த ஸ்டிச் வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் எப்படி திருப்பணும், இந்த பேட்டர்ன்ல என்ன சேஞ்ச் இருக்குன்ட்டு நான் சொல்றேன். இப்போ மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் எடுத்தாச்சு, 3 லூப் கிடைச்சிருச்சு. அடுத்து ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்த ஸ்டிச் போடுறேன், 3 லூப் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா எடுத்திருக்கேன், அடுத்த 2 லூப் வழியா எடுத்திருக்கேன். இதே போலதான் டபுள் க்ரோச்செட் ஸ்டிச் போட்டுட்டே வரணும். ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ தான். இதுல என்ன சேஞ்சுன்றது இந்த எண்டிங்ல வரும்போது உங்களுக்கே கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் லைன்ல 10 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஸ்டிச் தான் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோச்செட் ஸ்டிச். 2 செயின் ஸ்டிச் போட்டது கவுண்ட் கிடையாது. முதல்ல போட்ட டபுள் க்ரோச்செட் தான். ஏற்கனவே போஸ்ட் பண்ண வீடியோல 2 செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்றது ஒரு டபுள் க்ரோச்செட்டா கவுண்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரியும் போடலாம். ஆனா இந்த மாதிரி போட்டாதான் பேட்டர்ன் நம்ம